சேர்க்குமோ அதே போலதான் இலக்கியத்திற்கு செய்யுளுக்கு அழகு சேர்ப்பவை தான் இந்த அணிகள். இந்த அணிகளுக்கு தாயாக இருப்பது ஓமை அணி. இன்னைக்கு நாம பார்க்க போற அணி பார்த்தீங்க அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செய்யுள்லையோ ஒரு புலவனோ ஒரு கவிஞனோ நான் இயற்றக்கூடிய கவிதையில செய்யுள்ள இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வின் மீது தன்னுடைய கற்பனையை ஏற்றி பாடுவதுதான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிகழ்வு இயல்பா நடக்குது, ஒரு புலவன் கவிஞன் தன்னுடைய கற்பனையை அது கூட சேர்த்தி பாடுவது, அதாவது ஏற்றி பாடுவதுதான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர் உலர்ந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பது போல் மறித்து கைகாட்ட அப்படின்னு சிலப்பதிகார அணிகளில் இளங்கோவடிகள் ஒன்று படிச்சிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரிலிருந்து மதுரைக்கு போறாங்க. அப்படி மதுரைக்கு போற சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் இயல்பா காற்றில் அசையுது. அப்படி காற்றில் இயல்பா அசைத பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் உள்ள போறப்ப அந்த கொடியை பார்க்கறப்ப புலவன் எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தையும் உள்ள வராத அப்படின்னு சொல்றது போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னொரு நோக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வருவது வைத்தல் அப்படிங்கிற ஒரு உத்தியில இந்த அணியை பயன்படுத்தியிருக்கான்னு கூட சொல்லலாம். கோவலன் தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்துடுறான். இழந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவும் கண்ணை கிட்ட வரலாம், வாணிபம் செய்து பொருளீட்டி வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப கண்ணகி என்ன பண்றா, தன்னுடைய காற்சிலம்பை எடுத்து கொடுத்து, சரி இதை விற்று நாம வாணிபம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிலம்பை எடுத்து வரலாம். சிலம்பை எடுத்து கொண்டு போய் மதுரையில் விற்கலாம் அப்படின்னு முடிவு செய்து போகிறாங்க. அப்படி முடிவு செஞ்சு போகும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்னால் மதுரையில் கோவல் பொற்களனால கல்வன் அப்படின்னு சொல்லப்பட்டு அவன் பார்த்தீங்க அப்படின்னா மன்னன் கொண்டு முன்னாடி நிறுத்துறாங்க. அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க, தண்டனை நிறைவேற்றுகிறாங்க. பின்னால் வரக்கூடிய இவங்க 2 பேருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை பற்றி முன்னாடியே சொல்வது போல பூம்புகாரிலிருந்து மதுரை மாநகருக்கு நுழையும் போது கோவலனும் கண்ணகியும் உள்ள வர வேண்டாம், நீங்க அப்படி மதுரைக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னால வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்வது போல, போருடன் எடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பது போல மறித்து கைகாட்ட அப்படிங்கிற 2 வரிகள்ல தற்குறிப்பேற்ற அணியை தன்னுடைய கற்பனையினால புலவன் ஏற்றி பாடி இருப்பதனால இது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா புலவன் பெரும்பான்மையா அதிகமாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய அணிகளில் தற்குறிப்பேற்ற அணியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இல் பொருள் ஓமை அணி. இந்த அணியும் இது கூட சேர்ந்த மாதிரியே தான் இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து பாடுவதுதான் இல்பொருள் ஓமை அணி. எப்படி இல்லாத பொருள் எல்லாம் எப்படி இருக்கு, நீங்க அவதார் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அதை நம்ம கற்பனை செய்து கூட பார்த்துருக்க முடியாது. நிறைய வண்ண வண்ண விளக்குகள் எல்லாம் இருக்கும், அவங்களுடைய உலகத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். அந்த மரத்தை போய் தொட்டோம்னா அதெல்லாம் எரிவது போல தன்னுடைய கற்பனையை இல்லாத ஒன்றை இருப்பது போல பாடியிருப்பார். நமக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காளை அப்படிங்கிறது நம்ம காளை மாட்டை குறிக்கிறது. இந்த காளை மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, கொம்பு முளைத்த குதிரை போல ரொம்ப வேகமா பாய்ந்து வந்தது அப்படிங்கிறத இல்லாத பொருளை பயன்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, குதிரைக்கு எந்த குதிரைக்குமே உலகத்துல கொம்பு இல்லை. அந்த கொம்பு இல்லாத அந்த குதிரைய காளை பார்த்தீங்க அப்படின்னா கொம்பு முளைத்த குதிரை போல வேகமாக பாய்ந்து வந்தது போல தன்னுடைய புலவன் இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து பாடியிருக்கிறார். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படங்களையும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத ஒன்றை இருப்பது போல நம்ம கனவுல நிறைய வரும். இந்த கனவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா புலவன் அதை எப்படி எடுத்துக்கிறானோ அதை அப்படி கொண்டு வந்து செய்யுள்ளாம பயன்படுத்தி இருப்பான். இல்லாத ஒன்றையெல்லாம் இருப்பது போல தான் கற்பனை பண்ணி அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது போல புலவன் வந்து செய்யுள்ள பயன்படுத்தி இருப்பான். நீங்க ஹாரி பாட்டர் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அதை எழுதின J.K. ராவலிங் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கனவுல கற்பனையா வந்த விஷயங்களை தான் புத்தகமா எழுதுறாங்க. அந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா பல புதிகளா வந்து ஹாரி பாட்டர் திரைப்படமா பார்த்தீங்க அப்படின்னா பல நிலைகள்ல பல பாகங்களாக எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம கற்பனையோடு சேர்த்து இல்லாத பொருளை இருப்பது போல எண்ணி பாடப்படக்கூடியதுதான் இல் பொருள் ஓமை அணி அப்படின்னு புலவர்கள் பல இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. மற்ற அணிகள்ல அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம். சரிங்களா? அப்ப இந்த 2 அணிகளை நாம இதில் பார்த்துருக்கோம். ஒன்று தற்குறிப்பேற்ற அணி, இன்னொன்று
இன்னொன்று இல் பொருள் ஓமை அணி. இந்த அணிகள் செய்யுளுக்கு அழகு சேர்ப்பவை. நன்றி.